வாக்கு திருட்டு என்பதன் மூலம் பாஜகவிற்கு புதிய தலைவலி தொடங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தி எழுப்பியுள்ள வாக்கு திருட்டு விவகாரத்தால் நாடு முழுவதும் அதிர்வலை எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் போராட்டம் மத்திய அரசிற்கு புதிய தலைவலியாக மாறியுள்ளதா என்ற கேள்வியும் அங்கு முன்வைக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் பாஜகவிற்கு இந்த வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தலைவலியாக மாறி இருக்கிறதா? காங்கிரசின் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக என்ன செய்ய போகிறது பாஜக என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் போராட்டத்தையும் நேற்றைய தினம் பேரணியையும் நடத்தி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த செய்தியையும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ள நடக்க இருக்கு. இதற்கு முன்னதாக தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுது. எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு திருத்த பணி, வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ளுது. அதை தொடர்ந்து ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது பற்றி என்ன விவரங்களோட இணைகிறாரு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்காரு. ராஜேஷ், தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கினதுலேருந்து பீகாரோட அந்த எஸ்ஐஆரை முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திச்சு தேர்தல் ஆணையம் இப்படியெல்லாம் தவறு செய்திருக்கு, வாக்கு திருட்டில் நடைபெற்று இருக்குன்னு ஒரு 5 வழிமுறைகளை முன்வைத்து அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. இப்போ இந்த வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் பாஜகவிற்கு, எதிர்கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கு அது ஒரு தலைவலியா மாறி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. முதலில் உங்களுடைய விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஹாசினி, வணக்கம். ராகுல் காந்தி பற்ற வைத்த தீ தற்போது நாடு முழுவதும் பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. ஆம், அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் டெல்லி தொடங்கி அருகில் இருக்கக்கூடிய ஒடிசா வரையிலே பல மாநிலங்களில் இந்த விவகாரம் பூதாகரமாக மாறி இருக்கிறது. ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய மாநிலத்திலும் இதே போல வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகிறது, நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை எழுந்திருக்கின்றது. இங்கு பாஜக வந்ததற்கு காரணம் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது என அரவிந்த் கெஜ்ரிவாலும் தற்போது சொல்கின்றார். இது ஒரு வகையில எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க, அதாவது காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி என்று ஒரு எதிர்கட்சிகளை அனைவரையும் சேர்த்து பாஜகவை விரும்பாதவர்களெல்லாம் எங்களுடன் ஒன்று சேருங்கள், இதற்கு பெயர் இந்தியா கூட்டணி என்று ஒன்று சேர்த்து வைத்திருந்தார்கள். அந்த வகையில் தற்போது ராகுல் காந்தி கொளுத்தி இருக்கக்கூடிய இந்த தீப்பந்தமானது அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கி நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சிகளும் ஒன்று திரள தொடங்கி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி இதுல வாக்கு திருட்டு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் 5 முக்கியமான விஷயங்களை அவர் முன்வைக்கின்றார். என்னென்ன விஷயங்கள் என்றால், ஒரே நபருக்கு பல இடங்களில் வாக்கு இருக்கின்றது, எனவே இது வாக்கு திருட்டு. அது மட்டும் இல்லாமல் போலியான முகவரிகள், போலியான புகைப்படங்கள், போலியான அந்த கதவு எண்கள் மற்றும் ஒரே இடத்தில், அதாவது ஒரு 4 பேர் கூட வசிக்க முடியாத ஒரு இடத்தில் 80 பேர் வசிப்பதாக போலியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போலியான தந்தையின் பெயர் IJKPMA என்று ஏதேதோ எழுதி அதுதான் தந்தையின் பெயர். உலகத்தில் எங்கேயும் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு பெயர் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு பெயரை எழுதி, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல தோராயமா அடிச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எழுதி இதுதான் அவருடைய தந்தையின் பெயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் இது போன்று போலியாக இருக்கின்றது என்ற ஒரு விவரத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் நாடு முழுவதும் தங்களுடைய மாநிலத்தில் இதே போன்று நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு நன்றாக தெரியும், இது எங்களுடைய தொகுதி, இந்த தொகுதியில் எங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும், ஆனால் எங்களுக்கு குறைவாக கிடைத்திருக்கிறது, பாஜகவிற்கு இந்த தொகுதியில் கூடுதலாக கிடைத்தது எப்படி என்று சந்தேகம் எழுகிறது. எனவே தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் நீதி நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், வெளிப்படைத்தன்மை வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை அவர்கள் வெளிப்படையாக வெளியிட வேண்டும். அப்போதுதான் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் அதனை தணிக்கை செய்ய முடியும். அப்படி தணிக்கை செய்யும் போது போலியான முகவரிகள் இருந்தால், போலியான நபர்கள் இருந்தால், ஒரே நபருக்கு பல தொகுதிகளில் பல மாநிலங்களில் வாக்குகள் இருந்தால் அதனை கண்டறிந்து களை எடுக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தையும்
அவர் குறிப்பிடுகிறார். எனவே இந்த வாக்கு திருட்டு விவகாரம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமாக நடைபெற்ற விவகாரம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன. ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய அந்த 5 வகையான வாக்கு திருட்டுகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக குர்பராஜ் சிங் தாங் என்று சொல்லக்கூடிய நபர் 4 பூத்துகளில் அவர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது என ராகுல் காந்தி ஆதாரத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு மாநிலங்களில் வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெற்றது எப்படி என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார். ஆதித்யா ஸ்ரீவத்சவா என்று சொல்லக்கூடிய நபர் மகாதேவ்புரா தொகுதியிலே 2 பூத்துகளில் வாக்கு வைத்திருக்கிறார். அதே போல வீட்டு எண் 0 என்று இருக்கிறது. யாருக்காவது வீட்டு எண் 0 என்று இருக்குமா? 1/75, 45/32 இப்படி ஏதேதோ எண்கள் இருக்கும். ஆனால் 0 என குறிப்பிட்டு 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வீடுகள் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு நம்பர் எப்படி 0 இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் உச்சரிக்கவே முடியாத பெயர்கள் DFI, GGO, IDF என்று ஏகப்பட்ட போலியான பெயர்களுடன் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கதவு எண் 35 என்ற முகவரியில் மட்டும் 80 வாக்காளர்கள் இருப்பதாகவும் ஒரு 4 பேர் கூட தங்க முடியாத ஒரு சிறிய அறையை காண்பித்து அந்த இடத்தில் 80 பேர் வசிக்கிறார்கள் என்ற விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மேலும் பீர் தொழிற்சாலையில் அந்த அட்ரஸில் அங்கு பீர் தொழிற்சாலை தான் செயல்பட்டு வருகிறது. அந்த இடத்தில் 68 வாக்காளர்கள் வசிப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. 90 வயதானவர்கள் முதல் முறை வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறுகிறது. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை கலைத்துவிட்டு மீண்டும் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுக தொடர்ந்து இந்தியா கூட்டணியில பயணித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த சில ஆண்டுகளாக மிக நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களிலும் அவர்களும் தோள் கொடுத்து வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய வெளிப்படையான ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இந்த வாக்கு திருட்டுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை திமுக காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து போராடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த விவகாரத்தில் இன்னும் தங்களுடைய கருத்து எதையும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி, அதே போல நடிகர் விஜயனுடைய TVK போன்ற கட்சி எல்லாம் இதற்கு எதிராக, அதாவது ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஆதரித்து அவ்வாறு வாக்கு திருட்டு நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய முறையில் இது பரிசீலனை செய்யப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் இந்த விஷயம் என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது.